ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு குட்டி பூ ஒன்று ரெண்டு பின் ரெண்டு பார்ப்போம். அதுக்கு 2 மில்லிமீட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன். 3 கலரில் நூல், வெள்ளை, பச்சை, ரோஸ் கொஞ்சம் கொஞ்சம் காணும். இப்போ 2 பின் 2 பார்ப்போம். இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் செய்துட்டு இப்படி எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுக்கொண்டு இதுக்குள்ளால கொடுத்து இப்படி எடுத்து 1 2 செயின் பின்னிட்டு 10 டபுள் க்ரோஸ் இதுக்குள்ளே பின்ன போகிறேன். இப்படி கொடுத்து இப்படி எடுத்து இப்படி 1 2 3 இப்படி இதுக்குள்ள 10 பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் 10 பின்னிட்டேன், 10 டபுள் க்ரோஸு. அப்போ இதை இழுத்து நல்லா டைட் பண்ணி போட்டு நான் 2 செயினை விட்டு 10 பின்னினேன் நாடி. அவ 2 செயினை விட்டுட்டு முதலாவது இந்த 2 செயினை விட்டுட்டு முதலாவது டபுள் க்ரோஸைக்கு கொண்டு வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு திரும்ப 1 2 செயின் பின்னி அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அதாவது 10 டபுள் க்ரோஸே வரும். 10க்கையும் 10 டபுள் ஒவ்வொன்று படி அந்த 2வது வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் 1 டபுள் க்ரோஸே வரும். 10 டபுள் க்ரோஸே வரும் 2வது. இப்போ சுத்தவரை பின்னிட்டு காட்டுறேன். இப்போ வந்து 10 டபுள் க்ரோஸே பின்னிட்டேன். இப்போ இந்த 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கப்பேன். வேணுமென்னா நீங்கள் இதில் இன்னொரு டபுள் க்ரோஸை பின்னி போட்டு முதலாவது டபுள் க்ரோஸைக்கே முடிக்கலாம். அதில் டைரெக்டாக 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ 1 2 3 சாரி 2 செயினே பின்னோம். 2 செயின் பின்னிட்டு 5 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அந்த 2 செயின் பின்னின அடிப்பக்கத்துக்கே 5 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். 1 2 செயினையும் சேர்த்தா 6 டபுள் க்ரோஸே வரும். அப்போ 2 செயினையும் சேர்த்து எண்ணுறேன். அப்போ 2 3 4 சாரி 5 6 2 செயினையும் சேர்த்து 6 டபுள் க்ரோஸு. இப்போ பக்கத்து இதுக்குள்ளே திருப்ப 6 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். இப்படி எல்லா 10க்குள்ளேயும் 6 6 டபுள் க்ரோஸை படி பின்ன போகிறேன். 2 3 4 5 6 இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் சுத்த வர 6 டபுள் க்ரோஸை பின்ன போகிறோம். எல்லாத்துக்கையும் சுத்த வர 6 டபுள் க்ரோஸை பின்னணும். இப்போ ஃபுல்லாக பின்னி போட்டு உங்களுக்கு காட்டணும். 10க்கையும் 6 டபுள் க்ரோஸே வரும். 6 6 வரும் 10க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளேயும் 6 6 டபுள் க்ரோஸை படி பின்னி கொண்டு வந்துட்டேன். இப்போ 1 2வது செயினுக்குள்ளே ஸ்டார்ட்டில் கொண்டு வந்து இதை இப்படி முடிக்கணும். இப்போ நான் வந்து இதில் ரோஸ் கலர் நூலால் பின்ன போகிறேன். அதனால் வந்து இப்போ நான் டைரெக்டாக பின்னி கட் பண்ணி போட்டு வேறு நூல் மாற்றலாம். நான் அப்படி டைரெக்டாகவே அந்த நூலையே இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அப்படி எடுத்து இதில் 1 2வதுக்குள்ளே இப்படி கொடுத்து இதை முடிச்சு போட்டுட்டு ரைட்டாக இதுக்குள்ளால் எடுத்துட்டேன். இப்போ 1 2 3 செயின் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே கொண்டு வந்து 1 சிங்கிள் க்ரோஸே பின்ன போகிறேன்.
1 2 3 செயின் பின்னிட்டு இப்படி பக்கத்து இதுக்குள்ள வந்து 1 single crochet 1 2 3 செயின் பக்கத்து இதுக்கு 1 single 1 2 3 செயின் பக்கத்து இதுக்கு 1 single crochet இப்படியே 3 செயின் 1 single crochet 3 செயின் 1 single crochet எல்லாத்துக்குள்ளேயும் இப்படி சுத்த வர பின்னி கொண்டு வர போகிறேன். 3 செயின் 1 2 3 3 செயின் பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி கொடுத்து 1 single crochet இப்படியே சுத்த வர எல்லாத்துக்கும் 3 செயின் பக்கத்து இருக்கிறதுக்கு 1 single crochet இப்படியே சுத்த வர பின்னணும். இந்த வரை இப்போ சுத்த வர எல்லாத்துக்கும் இப்படி பின்னி கொண்டு வந்து இப்போ கடைசிக்கு வந்து கொண்டு வந்து 3 செயின் பின்னிட்டு அப்போ சிங்கிள் crochet பின்னிட்டு இது இப்படி கொடுத்து இதுக்கால இப்படி எடுத்து முடிச்சிட்டு இனி இது அடிப்பக்கத்துக்கு வந்து பச்சை கலரில் காம்பு மாதிரி அந்த இது பின்ன அடியில் பின்னர் நடுவாகும். ஒரு இதுக்கான இதை இழுத்துட்டு கட் பண்ண போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னின அப்புறம் இப்படி இருக்கு. இதில் அடிப்பக்கம் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு கையில் சுற்றி மேஜிக் சர்க்கிள் செய்துட்டு இதுக்குள்ளே வந்து 1 செயின் பின்னி பார்த்தீங்கன்னா இப்படி கையில் சுற்றிட்டு எடுத்து 1 செயின் பின்னிட்டு 5 சிங்கிள் crochet பின்ன போகிறேன். இதுக்குள்ள 1 2 இப்போ இதுக்குள்ளே 5 சிங்கிள் crochet பின்னிட்டேன். இதை டைட்டாக எடுத்துட்டு முதலாவதுக்குள்ளே கொண்டு வந்து முதலாவது சிங்கிள் crochet கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ 1 செயின் பின்னி ஒவ்வொரு சிங்கிள் crochetக்குள்ளேயும் 2 சிங்கிள் crochet ரெண்டாவது வரையும் 1 செயின் பின்னி ஒவ்வொரு சிங்கிள் crochetக்கும் 2 சிங்கிள் crochet பின்ன போகிறோம். அதாவது 5 10 சிங்கிள் crochet வரும். எல்லாத்துக்கும் 2 சிங்கிள் crochet பின்னோம். நீங்கள் மார்க் பண்ணி பின்னினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ 8 பின்னிட்டேன். இப்போ 10 9 10 சிங்கிள் crochet பின்னிட்டேன். முதலாவது அந்த சிங்கிள் crochet கொண்டு வந்து முடிச்சுட்டு இனி வந்து 1 செயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் 1 சிங்கிள் crochet பின்னணும். அதாவது 10 சிங்கிள் crochet பின்னணும். இது 1 2 3வது வரி. நீங்கள் 3வது வரியிலேருந்து 7வது வரிக்கான எல்லாத்துக்கும் 1 சிங்கிள் crochet பின்னணும். மார்க் பண்ணி பின்னினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ இப்போ 3 பின்னிட்டு 4 5 6கான 10 சிங்கிள் crochet பின்னணும். அப்படி 6வது வரிக்கான அப்படி எல்லாத்தையும் 1 சிங்கிள் crochet படி வரும். இப்போ வந்து 6வது வரி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ கொண்டு வந்து இதுக்குள்ள முடிச்சுட்டு 7வது வரி வந்து 1 2 செயின் பின்னி போட்டு அதுக்குள்ளேயே திரும்ப 1 டபுள் crochet பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் 2 இப்போ வந்து 2 செயின் பின்னி அதுக்குள்ளேயே 1 டபுள் crochet பின்னிட்டேன். 2 செயின் பின்னி இந்த கீழ் பக்கத்துக்கு அதாவது 2 செயின் பின்னி அந்த 2 செயின் கீழ் பக்கத்துக்கு வந்து ஸ்லிப் ஸ்டிச் அதாவது இப்படி எடுத்து வந்து சிங்கிள் crochet பின்னக்கூடாது. பார்த்தீங்கன்னா 2 செயின் அந்த 2 செயின் கீழ் பக்கத்துக்கு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். அப்படி இதுக்குள்ளால எடுத்து
பின்னிட்டு திருப்ப 1 2 செயின் பின்னி கீழுக்கு கொண்டு வந்து இப்போ അതിൻ്റെ കീഴ്പക്കത്ത് 2 ചെയിൻ പിന്നി അതിൻ്റെ കീഴ്പക്കത്തേക്ക് இந்த 1 டபுள் க்ரோஷே பின்னின கீழ்பக்கத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். திருப்ப 1 2 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு 2 செயின் பின்னி 1 2 செயின் பின்னி അതിൻ്റെ கீழ்பக்கத்தை இப்படி சைட்டால கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு திரும்ப 2 செயின் பின்னி ഇതിൻ്റെ കീഴ്പക്കത്തേക്ക് அந்த 1 டபுள் க்ரோஷே பின்னினதுக்கு கீழ்பக்கத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் திருப்ப 2 செயின் பின்னி இப்படி சுத்த வர பின்னி முடிக்கணும். 2 செயின் பக்கத்து இதுக்குள்ள 1 டபுள் க்ரோஷே 2 செயின் 2 செயின் அடிப்பக்கத்துக்கு இப்படி சைட்டால கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் திருப்ப 2 செயின் அந்த 1 டபுள் க்ரோஷே பின்னின கீழே அதுக்குள்ளேயே திருப்ப ஸ்லிப் ஸ்டிச் இப்படி சுத்த வர அப்படியே பின்னி கொண்டு வரணும். இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன். அப்படியே கொண்டு வந்து வழக்கம் போல் 2 செயின் அடியில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு பக்கத்து இதுக்கு கடைசியாக கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி பூண்டு அந்த அடிப்பக்கம் இது மாதிரி காம்பு மாதிரி இதுக்குள்ளே இதை வச்சு நான் ஊசியால் தச்சு விட போகிறேன். இப்போ வந்து நான் இதை பின்னி முடித்தேன். இதை இதோட வச்சு தச்சு விட போகிறேன். இப்படி கலராமல் சுத்த வர தச்சுட்டு மிச்ச நூலை நீங்கள் வெட்டி விட்டால் சரி. நடுவில் நீங்கள் வேணுமென்னா முத்து எதுவும் மகரந்தம் எதுவும் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. இதை நீங்கள் கீட்டைக்காய் யூஸ் பண்ணலாம், பூ மாதிரி. நீங்கள் அந்த பூவை பின்னி முடிச்சுட்டு நீங்கள் வடிவாக அதுக்கேற்ற மாதிரி அழகாக எடுத்து விட்டீங்கன்னா சரி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நான் 3 செயினுக்கு பதிலாக இதில் 4 செயின் பின்னி எல்லாத்துக்கும் பின்னினான். 2க்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் கூட இது 3 செயின் பின்னி தண்டினான். இது 4 செயின். மிச்செல்லாம் ஒரே மாதிரி தான் பின்னினேன். இது மட்டும் மேற்பக்கம் மட்டும் 4 செயின் பின்னா அப்படி இருக்கு. இது இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மேலும் பல வீடியோக்கள் எனது சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்து பின்னலாம். பின்னி பழக விரும்புகிறவர்கள் பின்னல் ரோவ் பண்ண இது இருக்குது, சிங்கிள் க்ரோஸ் இது என்ன பின் ரெண்டும் இருக்குது, பார்த்துக்கலாம். பாய் பாய்.